அத்தியாயம் 115. கருவுறுதலை பரிசோதிக்கும் கருவியில் தெரிந்த 2 சிவப்பு நிற கோடுகளை பார்த்தவாறே ஓய்வறையிலிருந்து வெளியே வந்தாள் ரேணுகா. அடிவயிற்றை இடது கரத்தால் தொட்டு பார்த்தாள். எதிர்பாராத வரவு. மகன் நித்திலனிற்கு 2 வயது ஆனதுமே கருத்தடை மாத்திரைகளை உபயோகிப்பதை நிறுத்திவிட்டாள். அப்போதிலிருந்தே 2வது குழந்தையை எதிர்பார்த்து கொண்டு இருந்தவளிற்கு இப்பொழுதுதான் அந்த வரம் கிட்டி உள்ளது. அழகனிற்கு முன்பே சுதாகரன் அவளிடம் உரைத்து விட்டான். அடுத்தது குழந்தை வேணுமா வேணாமா? வேணும்னா அதை எப்போ பெற்றுக்கிறதுன்னு நீயே முடிவெடு. நான் வேலைக்காக கிளம்பி போயிடுவேன் தேவி. நீதான் வீட்டையும் குழந்தையையும் பார்த்துக்கணும். அதனால உன்னோட முடிவுதான் இதில் முக்கியம் என்று. 2 ஆண்டுகளாய் நாள் கூட தாமதமாகாது சரியாய் வந்துவிட்ட மாதவிடாய் இம்மாதம் தள்ளி போய் சிசுவை அளித்திருந்தது. ரேணுகாவிற்கு கலவையான உணர்வுகள். முழுதாய் மகிழ்ச்சி கொள்ள இயலவில்லை. தானும் கணவனும் மனம் விட்டு பேச துவங்கிய பின்னர் தங்களது உறவிற்கு அடையாளமாய் இக்குழந்தை வந்திருக்கிறதே என மகிழ்ச்சி. அதே நேரம் இப்பொழுதுதான் இல்லத்தரசி என்கிற கூட்டை விட்டு வெளியே வந்து தனக்கான அடையாளத்தை தேடி பணிக்கு செல்ல துவங்கி இருக்கிறாள். அத்தருணத்தில் சிசுவின் வருகை. இனி இதை எப்படி எதிர்கொள்வது? குடும்பத்தார் தொடர்ந்து வேலைக்கு செல்ல அனுமதிப்பார்களா? அப்படியே சென்றாலும் தன்னால் 2 பிள்ளைகளையும் சமாளிக்க இயலுமா என பல குழப்பங்கள். இப்பொழுது இவற்றை பற்றியெல்லாம் சிந்திப்பதை காட்டிலும் முதலில் கணவனிடம் உரைப்பது மிக முக்கியம் என தோன்றிட சுதாகரனிற்கு அழைத்தாள். மறுபக்கம் இருந்து பதில் வரவில்லை. வேலையாக இருப்பான் என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டாள். குழந்தை உருவாகி உள்ளதை உறுதி செய்த கருவியை புகைப்படம் எடுத்து புலனத்தில் அவனிற்கு அனுப்பினாள். கைபேசியை கையிலேயே வைத்திருந்தவள் முன்பு தங்களுக்கு இடையே நடந்த உரையாடல்களை பார்வையிட்டபடி மேலே சென்றிட அவனது முதல் காதலை பற்றிய குரல் பதிவு கண்களில் பட்டது. ஒரு நொடி அவ்விடம் தாமதித்து பின்னர் அதனை கடந்து சென்றாள். அந்த நொடியே சுதாகரனின் அழைப்பு. உடனே செவியோடு இணைத்தாள். தேவி, சொல்லுங்க. இப்போதான் மெசேஜ் பார்த்தேன். நீ கால் பண்ணப்ப குளிச்சுட்டு இருந்தேன், அதான் அட்டன் பண்ணலை. எத்தனை நாள் ஆகுது? எப்போ டெஸ்ட் பண்ண? டாக்டரை பார்த்தியா? என்ன சொன்னாங்க என வரிசையாய் வினாக்களை அடுக்க திருமணமான 6 மாதங்களில் வயிற்றில் நித்திலன் உருவானதை கணவனிடம் உரைத்தது நினைவிற்கு வந்தது. அப்பொழுதும் இப்படித்தான் மூச்சு விடாமல் தொடர்ந்து கேட்டான். ஆனால் உணர்வேதும் வெளிப்படவில்லை. தற்போதோ படபடப்பிற்கு தத்து பிள்ளையாய் மாறிப்போனான் போலும். குரலில் தடுமாற்றம் தெரிந்தது. 45 நாள் ஆகுது. வீட்டில் தான் டெஸ்ட் பண்ணேன். நீங்கள் வந்த பின்னாடி ஹாஸ்பிட்டல் போகலாம்னு இருக்கேன். ஓகே, இந்த வாரம் நான் ஊருக்கு வர்றேன். ஹெவியாக வெயிட் எதுவும் தூக்காத, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. நான் அம்மா கிட்ட சொல்கிறேன், அவங்க வேலையெல்லாம் பார்த்துக்குவாங்க. ஏங்க இருங்க, டாக்டரை பார்த்துட்டு வந்து வீட்டில் சொல்லிக்கலாம். நான் கவனமாக இருக்கேன், போதுமா? சரிம்மா. எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுற? என்ன வேணும்னு சொல்லு. நான் தொடர்ந்து வேலைக்கு போவேன். குழந்தையை காரணம் காட்டி நீங்கள் ரிசைன் பண்ண சொல்லக்கூடாது. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீ உன்னை மட்டும் இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ, அது போதும். வீட்டு வேலைக்கெல்லாம் கூட ஆள் போட்டுக்கலாம். நிஜமாவா? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, எல்லாமே உன் விருப்பம்தான்னு. மேரேஜ் ஆனதுலேருந்து நான் எந்த விஷயத்துலையாவது உனக்கு நோ சொல்லி இருக்கேனா? ரேணுவிற்குமே அது தெரியும் தான். எனினும் அச்செயலை அக்கறையின்மை என எண்ணி இருந்தாள். ஆனால் இன்று அவனே அதை உரைக்கும் பொழுதுதான் அது ஆடவனது பிடித்தத்தின் அமைதியான வெளிப்பாடு என்று புரிந்தது. தேங்க்ஸுங்க. நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். இத்தனை வருஷமும் ரொம்ப பொறுமையா என்னை அனுசரித்து கூட இருந்ததுக்கு. அவள் புன்னகைத்து, வேலைக்கு ஆள் எல்லாம் எதுவும் போட வேணாம். அதான் அத்தை கூட இருக்காங்களே, நான் மேனேஜ் பண்ணிப்பேன். உனக்கு ஓகேனா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தேவி. டேக் கேர். என்ன? என்றிட அவன் பேச்சை முடித்து அழைப்பை துண்டித்தான். ரேணு செவியில் இருந்த கைபேசியை விலக்கி பார்த்திட எதிர்பாராத விதமாய் அதனை பற்றியிருந்த விரல் பட்டு சுதாகரன் முன்பு அனுப்பிய குரல் பதிவு ஒலிக்கத் தொடங்கியது. அவ என் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ண பொண்ணு தேவி. ஆனால் வேறு டிபார்ட்மெண்ட். உனக்கே தெரியும், நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட். ஆனால் அவள் எக்ஸ்ட்ரோவர்ட். அவள் இருந்தா அந்த இடமே ரொம்ப கலகலன்னு இருக்கும். கேன்டீனில் தான் பெரும்பாலும் மீட் பண்ணுவோம். என்னோட குணத்தால் அவகிட்ட போய் நேரடியாக பேச தயக்கமாக இருந்துச்சு. அவளை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணுற பல பேரில் நானும் ஒருத்தன், அவ்வளவுதான். ஆனால் எனக்கு முதல்ல சும்மா பார்க்கத்தான் ஆரம்பித்தேன். எப்போ பிடிக்க ஆரம்பிச்சிச்சின்னு தெரியல. அந்த டைமில் கொரோனா வந்து லாக்டவுன் போட்டாங்க. அவளை பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. அப்போ தான் நான் அவளை லவ் பண்ணுறேன்னு என்னையே புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருமே வீட்டிலேருந்து வேலை பார்க்க ஆரம்பித்தோம். 4 மாதம் கழித்து ஒரு நாள் ஆன்லைன் மீட்டிங்கில் இருக்கும்போது அவள் கொரோனாவில் இறந்து போன விஷயத்தை கூட ஒர்க் பண்ண கொலிக் ஒருத்தர் ஷேர் பண்ணார். அதோட அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி இருந்ததும் தெரிய வந்துச்சு.
லாக்டவுன் 1 வருஷத்துக்கு மேலே கண்டினியூ ஆச்சு. யாரையும் பார்க்க வேண்டிய தேவை இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்ததால் நான் மெல்ல அவளோட இறப்பை ஏற்றுக்க பழகிக்கிட்டேன். இதுக்கு இடையில் அம்மா அப்பா 2 பேருக்குமே ஃபீவர் வந்து இங்கே ஊரில் நம்ம வீட்டை லாக் பண்ணிட்டாங்க. பாஸ் கிடைக்காததால் என்னால் வந்து பார்க்க முடியல. அந்த கில்ட் வேற. நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்பா குணமானதும் எனக்கு உடனே கல்யாணம் பண்ணணும்னு தீவிரமாக பொண்ணு பார்க்குற வேலையில் இறங்கிட்டாரு. அவங்களுக்கு உடம்பு முடியாத டைமில் கூட இருந்து பார்த்துக்க முடியலையேன்னு குற்ற உணர்ச்சி ஒரு பக்கம், திரும்ப ஃபீவர் வந்து எதுவும் ஆகிட்டா என்ன செய்கிறதுன்னு பயம் இன்னொரு பக்கம். தனியாக இருந்து கஷ்டப்பட்டு உடம்பு சரியாகி வந்தவங்களை காயப்படுத்த விருப்பம் இல்லாமல் உன்னை கல்யாணம் செஞ்சுக்க ஓகே சொன்னேன். மேரேஜ்க்கு அப்புறம் லவ்வை பற்றி உன்னோட ஒப்பீனியனை சொன்னதும் எனக்கு உன்னை ஏமாத்துற மாதிரி ஃபீலாக ஆரம்பிச்சிடுச்சு. பக்கத்துலேயே இருந்தா நீ கண்டுபிடிச்சிருவியோன்னு பயந்து உன்னை என் கூட சென்னைக்கு கூட்டிகிட்டு போகாமல் ஊர்லேயே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ப்ரெக்னென்ட் டைமில் உன்னை கூட இருந்து பார்த்துக்காம தனியாக விட்டுட்டு வர்றோமேன்னு அதுவும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் குழந்தை பிறந்த பின்னாடி அம்மா உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்து ஹெல்ப் பண்ணி கவனிச்சுக்கிறதை பார்த்து இங்கே ஊரில் விட்டு சரியான முடிவை தான் எடுத்து இருக்கோம்னு எனக்கு நானே சமாதானம் செஞ்சுக்கிட்டேன். நான் அந்த பொண்ணை இப்போ வரைக்கும் மறக்கலை தேவி. ஒருவேளை அவள் இறந்து போகாமல் நிச்சயமான மாப்பிள்ளையே கல்யாணம் செஞ்சிருந்தா கூட கொஞ்சம் மனசு வருத்தத்தோட நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்தத்தான் செஞ்சிருப்பேன். அதே போல் உன் மேலே இருக்கிற அன்பும் பொய்யோ நடிப்போ இல்லை. அவன் நினைவில் பதிஞ்சு போன அழகான ஓவியம் நீ. எதிரில் இருக்கிற உயிரும் உணர்வுமான உறவு. கைக்கு கிடைச்சிருக்கிற உன்னை நிச்சயம் நல்லபடியாக பார்த்துக்கத்தான் முயற்சி செய்வேன். காயப்படுத்த நினைக்க மாட்டேன். இவ்வளவு நாளும் உன்கிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கு சாரிம்மா. இப்போ கூட சொல்கிற தைரியம் இல்லை எனக்கு. ஆனால் சகலதான் அண்ணி கேட்கலன்றதுக்காக நீங்கள் சொல்லாமல் இருக்காதீங்க. உங்களை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற முழு உரிமையும் அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னார். அதான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும்னு முடிவெடுத்துட்டேன். லவ் யூ தேவி என முடித்து இருந்தான் சுதாகரன். கணவனது காதலானது சம்பந்தப்பட்ட அப்பெண்ணை அறிந்திடாத ஒருதலை நேசமாய் இருக்கும் என ரேணுகா சற்றும் எதிர்பார்த்து இருக்கவில்லை. தெரிந்து கொள்ள விருப்பமில்லை என்று முன்னர் உரைத்தாள். ஆனால் தற்போது தெரியாது இருந்தால் அவன் தனக்குள்ளேயே இத்தனை போராட்டங்களையும் நடத்தி இயன்றவரை நல் கணவனாயிருக்க முயன்று இருக்கிறான் என அறியாது போயிருக்குமே என்று தோன்றியது. எங்கு எப்பொழுது என் நிலையில் தொடங்கியது என தெரியவில்லை. தங்கையின் கணவனான அறிவழகனின் அறிமுகத்திற்கு பின்னர் அவளின் வாழ்வில் பல மாற்றங்கள். கணவனான சுதாகரனிடமும் தான். ஆடவனின் இரகசிய பக்கங்களையெல்லாம் துணைவியிடம் திறந்து காட்டுவதற்கு உந்தி தள்ளி இருந்தான் அழகன். கணவனின் கடந்து போன காதலால் ரேணுவின் உணர்வுகளில் எவ்வித மாற்றமும் உண்டாகவில்லை. சொல்லப்போனால் துணைவனின் மீதான உரிமையும் பிடித்தமும் இன்னும் சற்று கூடியிருந்தது. அவர் என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணாரு மாமா. அதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொன்னார். தேங்க்ஸ் என அழகனிற்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு வெளியில் தாத்தா பாட்டியிடம் விளையாடி கொண்டிருந்த மகன் நித்திலனை பார்க்கச் சென்றாள் ரேணுகா. கைபேசிக்கு வந்த செய்தியை பார்த்தபடி அறையின் கதவை தள்ளினான் அழகன். அது உள்பக்கமாய் தாளிடப்பட்டு இருந்தது. மீனாட்சி என அழைத்து தட்டிட 1 செகண்ட் என்று குரல் கொடுத்தவள் அடுத்த 2ஆம் நொடி பக்கவாட்டில் நின்று கொண்டு கதவை திறந்து விட்டாள். என்ன என்றவாறே உள்ளே நுழைந்தவன் அவள் புடவை மாறாப்பை சரி செய்து கொண்டிருப்பதை கவனித்து மீண்டும் கதவை மூடி தாளிட்டான். என்ன வீட்டுக்காரம்மா, இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பியாச்சு? ஒன்றும் இல்லை, வேலையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ஸோ நானும் சீக்கிரம் கிளம்பிட்டேன். பண்ணைக்கு சாப்பாடு கொடுத்து விட்டேனே, சாப்பிடலையா? வீட்டுக்கு வந்திருக்கீங்க இந்த டைமில்? அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஒரு முக்கியமான வேலை. அண்ணே கால் பண்ணாரு. ஃபேக்ட்ரியை விரிவாக்கம் செஞ்சோம்ல, அந்த நிலத்தோட பத்திர காப்பி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டார். அதான் வந்தேன். எதுக்கு திடீர்னு? லேண்ட் அவர் பேரில் தான் இருக்குது. அப்போவே என் பேருக்கு மாற்றி தர்றேன்னு சொன்னார். அப்பா இறந்த சமயம். உடனே அதை எனக்கு மாற்றி கொடுத்துட்டா அக்காங்க என்ன நினைப்பாங்கன்னு வேணாம்னு சொல்லிட்டேன். டின் நம்பர் நான் தான் வாங்கினேன். டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதும் என் பேரில் தான். பின்னாடி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, அதான் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம்னு கேட்டார். என்றவள் முன்பக்க வயிற்றின் அருகே புடவை மடிப்பை சரி செய்திட, இனி ஹெல்ப் வீட்டுக்காரம்மா? ஷியர் என அவள் ஆசுவாச பெருமூச்சு விட்டு தனக்கு பின்னால் இருந்த மேஜையில் கை வைத்து சற்றே சாய்ந்து நின்று கொள்ள கீழே அமர்ந்த அழகன் மனைவியின் உடையை சரி செய்து விட்டான். பாவையின் இருபக்க இடையிலும் கரம் பதித்து எலமுயல அவளின் கைக்குட்டைக்கான மறைவு பகுதியில் நாசி உரசியது. அதீத நெருக்கத்தில் பெண்மையின் வாசம் சுவாசத்திற்குள் நுழைய அழகனிற்குள் இருந்த கள்ளன் வெளிவந்து அவளின் இடையில் இதழ்களை ஒற்றினான். கணவனின் திடீரென்ற தீண்டலில் திடுக்கிட்டவள், ஸ்கூலுக்கு கிளம்புற நேரத்தில் என்ன செய்கிறீங்க? காலையிலேயே இப்படி ஃப்ரெஷ்ஷாக கண் முன்னாடி வந்து அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக காட்டினா மனுஷன் எப்படி கண்ட்ரோலாக இருக்கிறது? நான் உங்களை ஹெல்ப் பண்ண கூப்பிட்டேனா? முதல்ல எழுந்திரிங்க.
தலை நிமிர்த்தி அவளின் முகம் பார்த்து புன்னகைத்தவன் சற்றே கழுத்தை சாய்த்து இடது பக்க இடைப்பகுதியில் பற்களை பதித்தான். அனிச்சையாய் ஆ என்று சத்தமிட்ட மீனாட்சி சூழல் உணர்ந்து அந்த நொடியே தன் கரத்தாலேயே தனது வாயை மூடிக்கொண்டாள். புடவை லேசாய் விலகினாலும் அவனது பல்தடம் நிச்சயமாய் வெளியே தெரியும் அபாயம். இதனை எவரின் பார்வையும் படாதவாறு எப்படி மறைப்பது என கணவனது இந்த அதீதமான மோகத்தால் தவித்து போனாள் பாவை. குனிந்து நோக்கியவள் அழகனை தள்ளிவிட அவனோ அதற்கு அனுமதியாது சட்டென்று எழுந்து மனைவியை திரும்பி நிற்க வைத்து அவளின் காது மடல்களை ருசி பார்த்து கழுத்து வளைவில் இதழ் ஒற்றி மெல்ல தோளிற்கு இடம்பெயர்ந்தான். ஆடவனின் மார்பில் அவளின் முதுகு பகுதி ஒட்டி இருக்க, என்னங்க காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புற நேரத்தில் என்ன இது என திணறலான சுவாசத்துடன் எச்சில் விழுங்கியபடி வினவினாள். அதான் இன்னும் டைம் இருக்கே வீட்டுக்காரம்மா என்று பதில் தந்தவனது கரம் அவளின் வயிற்றில் பதிந்து உடைக்குள்ளாக நுழைந்து கீழ்ப்பக்கமாய் இறங்கியது. அத்தொடுகையில் நிலை குலைந்தாள் பாவை. உணர்வுகள் எல்லை மீறி சென்றிட கட்டுப்படுத்திட இயலாது சட்டென்று அவன் புறம் திரும்பி இதழ்களோடு இதழ் சேர்த்தாள். இருவரின் உடலும் தனது தேவையினை நிறைவேற்றிக் கொள்ளும் தீவிரத்தில் செயல்பட மூளை சூழலை நினைவுபடுத்த முனைந்தது. தேகம் முழுமையாய் ஆடவனின் கட்டுப்பாட்டில் இருக்க, என்னங்க சாரி, நேற்று கட்டின சாரியை வேற நான் இன்னும் வாஷ் பண்ணலை. ஸ்கூல் யூனிஃபார்ம் இது ஒன்று தான் இருக்குது. ஒரு நிமிஷம் மட்டும் விடுங்க, கழட்டி வச்சுக்கிறேன் என உரைத்து விலக முயன்றாள். நோ, ட்ரெஸ்ஸை கழட்ட வேணாம் என்றவனின் இதழ்கள் மனைவியின் கழுத்திற்கு கீழே மெல்ல இறங்கிச் சென்றது. வாட், என்ன விளையாடுறீங்களா? இல்லை வீட்டுக்காரம்மா, உண்மையாக தான் சொல்கிறேன். ஐ மீன் இட். இது என்ன புது அப்ஜெக்ஷன்? இந்த சாரியோட நான் எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும்? வேறு ட்ரெஸ் மாற்றிக்கோ, சுடிதார் போட்டுப்போ. திஸ் இஸ் நாட் ரைட் என அவனின் பின்பக்க குழலை பற்றி இழுத்து தன்னை காணச் செய்தாள். என்ன வீட்டுக்காரம்மா, வாய்க்குள்ளே வந்த ஸ்வீட்டை இப்படி டக்குன்னு பிடுங்கண்ணா என்ன அர்த்தம்? அடி வாங்க போகிறீங்க. அப்படியே ஆசை உங்களை யோசிக்க விடாமல் கண்ட்ரோலில் வச்சிருக்கு. இன்டிமசிக்கு கூட யோசிக்கணுமா என்ன? இந்த மூளையைத்தான் கொஞ்சம் கலட்டி வச்சுட்டு உடம்பு ஆசைப்படுற மாதிரி சின்ன சின்ன பைத்தியக்காரத்தனத்தை செஞ்சாதான் என்ன? அவனின் வினாவிற்கு என்ன விடையளிப்பது? அதில் தவறேதும் இருப்பதாய் தெரியவில்லை. எப்பொழுதும் ஒழுக்க நெறிக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று என்ன அவசியம்? அறைக்குள்ளே கணவன் மனைவி உறவிற்குள் அதிலிருந்து பிறழ்வது ஒன்றும் பிழை இல்லையே. எனக்கு மீனாட்சியா இல்லாமல் டீச்சரா வேணும் என்ற ஆடவனின் மோக மொழிகளை அவள் வியப்புடன் உள்வாங்கினாள். பாவையை மேகப்பொதி போல கைகளில் அள்ளிக்கொள்ள மறுக்கத் தோன்றாது அவனின் அணைப்பிற்குள் அடங்கி போனாள். உடல் இருக்கும் நிலையில் பள்ளிக்கு சென்று இயல்பாய் பணி செய்வது சாத்தியமில்லை என்று தோன்றிட, கொஞ்சம் ஃபீவராக இருக்குது, அதனால நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல, நீ பார்த்துக்கோ என சூர்யாவிற்கு அழைத்து தனக்கான விடுப்பை உரைத்தாள் மீனாட்சி. 11 மணி அளவில் கணவனிடம் இருந்து விலகியவள், போதுமா, வந்த வேலை முடிஞ்சிருச்சா, கிளம்புங்க முதல்ல என்று விட்டு படுக்கையில் இருந்து இறங்க, டீச்சர் அம்மா சாரி என தன் அருகே இருந்த அவளின் கசங்கிய புடவையை கையில் எடுத்து நீட்டினான். ஒழுங்கா சாரியை வாஷ் பண்ணி அயன் செஞ்சு வைங்க, நாளைக்கு கட்டிட்டு போகிறதுக்கு. நான் தான் உன்னை சுடிதார் போட்டுக்கோன்னு சொன்னேனே, எதுக்கு கஷ்டப்பட்டு பிடிக்காத சாரியை கட்டணும்னு அடம் பிடிக்கிற? இது சரியில்லை. உங்கள் சொந்த ஸ்கூல்னா வசதிக்கு ரூல்ஸை மாற்றுவீங்களா? மெலிதாய் புன்னகைத்து, இதில் என்ன இருக்குது? யாரையும் காயப்படுத்தாத மாற்றங்கள் எப்பவும் சரியானது தான். நீன்னு மட்டும் இல்லை, ஸ்கூலில் வேலை பார்க்குற எல்லா பிள்ளைகளும் பார்வையை உறுத்தாத அளவுக்கு இனி அவங்களுக்கு விருப்பமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். அடுத்த மீட்டிங்க்கு வரும்போது இதை பற்றி நானே பேசிடுறேன் என படுக்கையில் இருந்து இயல கணவனை திகைப்புடன் பார்த்திருந்தாள் மீனாட்சி. 2 ஆண்டுகளிற்கு பின், என்ன கருணா, வேலையாச்சா என வினவியபடி சுற்றுச்சுவற்றின் வாயிலை கடந்து உள்ளே நுழைந்தான் தயாளன். இதோ அண்ணே, அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும் என்றவன் ஒரு பக்க மூலையில் 4 இடங்களில் செங்கல் உருவப்பட்டு துளை போல் இருந்த பகுதியினை ஆட்களை வைத்து சிமெண்ட் கலவையை பூசி சரி செய்யும் பணியினை மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தான். எல்லாம் ஆடவனது அழைப்பியின் கைவண்ணம்தான். தேவைகளுக்கு ஏற்ப சுவற்றின் மீது ஏற வசதியாய் இருக்கும் என்று மகேந்திரன் துவக்கத்திலேயே சிறிது இடைவெளி விட்டு கட்டியிருந்தார் வீட்டின் சுற்றுச்சுவற்றை. பல ஆண்டுகள் ஆகிவிட்டதால் குடும்பத்தார் அதனை மறந்து போயிருந்தனர். முதலில் தயாளனுடன் வீட்டிற்கு வந்த கொடி சுவற்றின் மீது ஏறியது அந்த இடைவெளியின் வழியாகத்தான். மேலும் 2 இடங்களில் வேறு செங்கலை உடைத்து துளையை ஏற்படுத்தி இருந்தாள். இதை ஆடவன் அப்பொழுதே கண்டுகொண்டான். எனினும் பெரிதாய் அதனை கருத்தில் கொள்ளவில்லை. ஆனால் திருமணமான பின்னரும் கூட மனைவியானவள் அவ்வப்போது சுவற்றின் மீது ஏறி போராட்டம் நடத்த தற்பொழுது அதை சரி செய்திடும்படி தம்பிக்கு கட்டளையிட்டு இருந்தான்.
பணி செய்பவர்களிடம் பேசி வீட்டிற்குள் அறையில் உறங்கும் அன்னையையும் பார்த்துவிட்டு மாடியில் ஏறி அவனின் அறைக்குள் செல்ல 1 வயது மகனை மடியில் போட்டு பசியாற்றிக் கொண்டிருந்தாள் பூங்கொடி. மனைவியின் அருகே சென்று படுத்தவன் அவளின் இடையில் ஒற்றை விரலால் கோடு வரைவதும் பின்னர் அவ்விடத்தில் இதழ் ஒற்றுவதுமாக சீண்டத் துவங்கினான். கணவனை முறைத்தவள், என்னடா செய்ற? சும்மா. எது இது சும்மாவா என இடைப்பகுதியை கண்களால் காட்டினாள். அவன் முத்தமிட்ட பாகமெல்லாம் உமிழ்நீரால் மின்னியது. தயாளன் அதை கண்டு மோகத்துடன் புன்னகைக்க, அது ஏன் எப்போ பார்த்தாலும் உன்னோட மகனுக்கு பால் கொடுக்கும் போதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏலறையை கூட்டுற? அவன் பிறந்த பின்னாடி நீ என்னை கண்டுக்கவே மாற்றடி. என்ன கண்டுக்கல உன்னை? நேற்று ராத்திரி தூங்கும்போது என் பக்கத்தில் தானடி படுத்திருந்த. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா 2 பேருக்கும் நடுவில் இவன் கிடக்கான். நைட்டில் டைஃபர் மாற்றி விடுறதுக்காக இறங்கினேன். அந்த கேப்பில் இவன் உன் பக்கம் உருண்டு வந்துட்டான். சரி, பிள்ளையை தூக்கி போடாட்டினா என்னன்னு அந்த பக்கம் போய் படுத்தேன். இது ஒரு குத்தமாடா? அடிக்கிறுக்கி தூக்கத்தில் நீனு நினச்சி இவனை இறுக்கி பிடிச்சிருந்தா நசுங்கி போயிட மாட்டான். எதுனாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்டி. அவள் சிரிக்க, ஏய் அலப்பி, என்ன? திரும்பி மாமனை கொஞ்சம் பாருடி என கைப்பற்றி இழுக்க ஆடவனின் பக்கம் கண்களை திருப்பினாள். பார்த்தாச்சு. ஒரு முத்தம். குனிந்து அவனின் கன்னத்தில் இதழ்களை ஒற்றி எடுத்தாள். என்னடி பச்சைப்பிள்ளை கொடுக்குற மாதிரி தர்ற? வேற எப்படி தரணுமாம்? தூங்கிட்டானாடி பிள்ளை? கொடு, நான் தொட்டில்ல போடுறேன் என மகனை தனது கைகளிற்கு மாற்றினான். பால் அருந்திய தடம் கன்னத்திலும் இதழ்களிலும் பிசுபிசுத்தது. செப்பு இதழ்களிற்கு இடையே நாக்கின் நுனியை வெளியே தள்ளி அன்னையிடம் பசியாறுவதைப் போல இன்னும் வாயசைத்து கொண்டு இருந்தான் மழலை. ஈரத்துணியால் கன்னத்தை துடைத்து விட்டான் தந்தையானவன். முகத்தில் ஈரம் பட்டதும் தூக்கத்தில் இருந்து விழிப்பது போல் துள்ளிட தனது மார்போடு அணைத்து தொட்டிலில் ஆட்டுவது போல் ஆட்டினான். தந்தைக்கும் மகனிற்குமான நிகழ்வுகளை பார்த்தபடியே உடையை சரி செய்ய துவங்கினாள் பூங்கொடி. கணவனானவன் கைப்பற்றி தடுத்திட, என்னடா? துணி அப்படியே இருக்கட்டும். புரியாது பார்த்தவள், அப்புறம் சரி பண்ணிக்கலாம், கொஞ்சம் நேரம் இரு. ப்ளவுஸோட கொக்கி மட்டும் போட்டுக்கிறேன். வேணாம். கொடி சிரிக்க, என்னை பக்கத்திலேயே விட மாட்டிற? 1.5 வருஷம் ஆச்சுடி, இப்போவாது மனசு இறங்கக்கூடாது. பிள்ளை வயிற்றில் இருந்த 6வது மாதத்தில் பிள்ளை பிறந்து அதுக்கு 1 வயசு ஆகிற வரைக்கும் நமக்குள்ளே எதுவும் கூடாது. என்னோட உடம்பு அதை ஏற்றுக்காதுன்னு சும்மா சொன்னேன். நீ அதை அப்படியே நம்பி இவ்வளவு நாளும் இப்படி சாமியார் மாதிரி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. ருசிக்காக சாப்பிட்றவன் பசியையும் சேர்த்து எப்படி பொறுத்துக்கிட்ட என அவள் சிரிக்க, சும்மா சொன்னியா என்று புரியாது வினவினான் தயாளன். நிஜமாவே நான் உன்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியலையா? தெரியும்டி. மருத்துவ வசதி பெருசாக இல்லாத அந்த காலத்திலேயே வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பெற்று போட்டாங்க. பிரசவமாகி 1 இல்லை 2 மாதத்துலேயே அதெல்லாம் நடக்க போய் தானே அடுத்து பிள்ளை பிறந்திருக்கு. டாக்டருமே தள்ளி இருக்கணும்னு சொன்ன மாதிரி தெரியலை. நீயா தான் சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உன்னோட உடம்பை பற்றி உனக்குத்தானே தெரியும். மாசமான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான உணர்வு இருக்கும். உனக்கு இது பிடிக்கல போல நினச்சிதான் நான் பேசாமல் இருந்துட்டேன். கணவனை திகைப்புடன் பார்த்தவள், ஏண்டா என்கிட்ட 2வது இதை பற்றி கேட்கவே இல்லை? திருப்பி கேட்டா நான் உன்னோட சொல்லை நம்பலன் ஆகிறாதா? நீயாவே ஒரு நாள் சொல்லுவன் காத்திருந்தேன். இந்தா இப்போ சொல்லிட்டியே. அதுக்காக இவ்வளவு நாளாவா கேட்காமலேயே இருப்ப? 16 மாதம்டா பரதேசி. பதிலே தெரியாமல் 15 வருஷம் இருந்தேன் அலப்பி. எனக்கு பிள்ளையை வேற பெற்று கொடுத்துருக்க. இதெல்லாம் எம்மாத்திரம்? கிறுக்கண்டா நீ, கிறுக்கிக்கு ஏற்ற கிறுக்கன். அதென்னமோ சரிதான். போய் உன்னோட மகனை தூங்க வச்சுட்டு வா என்று சிரித்திட புன்னகையுடன் நகர்ந்தான். பிள்ளை பிறந்ததிலிருந்து அதனை கவனித்துக் கொள்வது அவன்தான். பிரசவமான 2ஆம் மாதத்திலேயே மீண்டும் பண்ணைக்கு செல்ல துவங்கிவிட்டாள் கொடி. அதிலிருந்தே பசியாறும் மற்றும் உறங்கும் நேரம் 2ஐ தவிர்த்து மற்ற தருணங்களில் எல்லாம் தந்தையின் பொறுப்புதான். தயாளன் டிராவல் அலுவலகத்திற்கு சென்று அமர்ந்து பணியை கவனித்து 10 மாதங்கள் ஆகிவிட்டது. மகன் உறங்கும் தருணங்களில் ஓடிச் சென்று ஒரு பார்வை பார்த்து பணி செய்பவர்களிற்கு கட்டளையிட்டு விட்டு பிள்ளை விழிக்கும் முன்னர் மீண்டும் இல்லத்திற்கு வந்து சேர்ந்து விடுவான். தோப்பிற்கும் இதே நிலைதான். எனினும் எஜமானனிடம் இருந்த விசுவாசத்தால் அவன் கவலை கொள்வதற்கு அவசியமின்றி பணி செய்பவர்கள் பொறுப்புடனே நடந்து கொண்டனர். அத்தோடு அனைத்தையும் கவனிப்பதற்கு கருணாவும் உடன் இருக்கிறான். மகனின் மீதான அன்பில் மனைவி தன்னை கண்டுகொள்ளவில்லை என்று சற்று முன்னர் வாதம் செய்தது எல்லாம் பேரிற்குத்தான். உண்மையில் கொடிக்கு சிறு அசௌகரியம் கூட ஏற்பட்டு விடக்கூடாது என பிள்ளையை பெரும்பாலும் தன் வசமே வைத்துக் கொள்வான். அதேபோல்தான் தற்போதும் குழந்தையை மார்பில் போட்டு தட்டி கொடுத்து உறங்க வைத்து தொட்டிலில் கிடத்தி விட்டு வந்தான்.
இந்த அரை மணி நேர இடைவெளியில் அயர்வின் காரணமாக உறங்கியிருந்தாள் பூங்கொடி. மனைவியின் தூக்கத்திற்கு இடையூறு செய்ய மனமில்லாது கலைந்திருந்த உடைக்குள் அவளின் உடலை துடைத்துவிட்டு சட்டையின் கொக்கிகளை மாட்டி புடவையையும் சரி செய்தவன் அருகே படுக்க பாவையின் கரங்கள் அவனை தழுவியது. பக்கவாட்டில் திரும்பி கொடியை நோக்கியவன், தூங்கலையாடி அலப்பி? தூங்கிட்டு தான் இருந்தேன், நீ என்னை தொட்டதுமே முழிப்பு வந்துடுச்சு. அப்புறம் ஏன் பேசாமல் இருந்த? என்ன செய்கிறன்னு பார்க்கத்தான். ஆனாலும் ரொம்ப நல்லவன்டா நீ. ட்ரெஸ் பண்ணி விட்டுருக்க. தூங்கிட்டு இருந்த, அதான் சரின்னு விட்டுட்டேன். அப்படியெல்லாம் என்னை விடாத. என்னடி சொல்கிற? இந்த நல்லவனை காட்டிலும் அடாவடியாக இருக்கிற அந்த தயாளனைத்தான் எனக்கு பிடிக்கும். சரியா போச்சு போ என அவன் நேராய் படுத்து சிரித்திட, திரும்பிட அந்த பக்கம் என்று கணவனின் உடையை பற்றி இழுத்து தன்னை காணச் செய்தவள் அவனின் கழுத்தில் இதழ்களை பதித்தாள். அவளின் தீண்டலில் தேகம் சிலிர்த்திட, என்னடி செய்கிற சிலிப்பி? நீ கேட்டதைத்தான் செய்கிறேன் என மார்பிற்கு இறங்கினாள் பாவை. கொடியை தன்னை விட்டு விலக்கி அவன் நெற்றியில் இதழ் பதித்து முன்னேறிட முனைய அதற்கு தடை விதித்து ஆடவனை தள்ளிவிட்டாள். திகைத்து பார்த்த தயாளன், என்னடியாச்சு? வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறுற மாதிரி திரும்பவும் ஆரம்பிச்சிட்ட? நீ இருக்கும்போது எதுக்கு நான் மரத்து மேலே ஏறுறேன்? பேசாம படு, இன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன். சட்டென்று சிரித்தவன், என்ன செய்ய போற? எல்லாமே என்றவள் அவனது இமைகளின் மீது முத்தமிட்டு இதழ்களுடன் உறவாடி கணவனிடம் தனது தேடலை துவக்கியிருந்தாள். அலுவலகத்தில் பணி முடிந்து கிளம்புவதற்கு தயாராகி கொண்டிருந்த சிவாவின் கைபேசி ஒலிக்க அதனை செவியோடு இணைத்தான். மறுபுறம் மல்லி, சொல்லக்கா. பிரியா வயசுக்கு வந்துட்டா தம்பி. அடடா, சந்தோஷம்க்கா. எப்போ? மதியம்தான். ஸ்கூல்ல இருந்து ஃபோன் போட்டாங்க. நானும் மாமாவும் போய் கூட்டிகிட்டு வந்தோம். சரிக்கா. வெள்ளிக்கிழமை விசேஷம் வச்சிருக்கேன்யா, குடும்பத்தோடு வந்துடு. என்ன? வந்துடலாம். சரி, நான் சுவாதி பிள்ளைக்கும் ஃபோன் போட்டு சொல்லிடுறேன். தலைக்கு மேலே வேலை கிடக்கு, அதையெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா உனக்கு நிதானமாக ஃபோன் போடுறேன். சரி சரி, போய் பாரு என்றவன் இணைப்பை துண்டித்து விட்டு தம்பிக்கு அழைத்தான். 6 மாத மேடிட்ட வயிற்றுடன் இருந்த மனைவியின் கைப்பற்றி அழைத்து வந்தான் அழகன். புடவையின் மீது பிடித்தமில்லாத பணியின் காரணமாக அதை தினமும் உடுத்தி வந்தவள் தற்போது சுடிதார் அணிந்து இருந்தாள். அவள் மட்டுமல்ல, பள்ளியில் பணி செய்யும் பெரும்பாலான பெண்களும் அவர்களுக்கு வசதியான உடையை அணிந்து இருந்தனர். மனைவியிடம் சொன்னது போலவே ஆசிரியைகள் அனைவருக்கும் ஒன்றுபோல் புடவை உடுத்த வேண்டும் என்ற பொது விதியில் இருந்து விலக்கு அளித்து விட்டான் அழகன். மாணவ மாணவியருக்கு மட்டுமே சீருடை, ஆசிரியர்களுக்கு அது கட்டாயம் இல்லை. இருவரும் சற்று முன்னர் ஐயப்பன் உரைத்த செய்தியை பற்றி பேசிக்கொண்டு வர கைபேசி திரையில் பெயரை பார்த்துவிட்டு தொடர்பை இணைத்தான் அழகன். மூத்தவனான சிவச்சந்திரன் அழைத்து இருந்தான். சொல்லுங்க அண்ணே. மல்லியக்கா ஃபோன் போட்டுச்சுடா. எனக்கும் மாமா கால் பண்ணாரு. மீனாட்சியை கூட்டிட்டு கிளம்புறேன் அண்ணே என்றவன் அருகே இருந்த மனைவியிடம் தான் பேசுவதாய் சைகை செய்துவிட்டு முன்னால் சென்றான். மறுபக்கம் இருந்த சிவா, சரி, சித்திக்கிட்ட இன்னைக்கு முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டு எனக்கும் சேர்த்து செஞ்சுடு. சரிண்ணே, பார்த்துக்கிறேன். நான் வெள்ளிக்கிழமை காலையில் ஊருக்கு வந்துடுவேன். அங்கே வந்த பின்னாடி சாமான் எல்லாம் வாங்குறதுக்கு நேரம் இருக்குமான்னு தெரியலை. தயாளன் என்ன செய்ய போகிறான்னு அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கு தக்கபடி நம்ம 2 பேருக்கும் வாங்கிக்க. மீனாட்சியால் அலைய முடியாது. நான் தான் எல்லாத்தையும் பார்த்தாக்கணும். நீங்கள் மதுரையில் இறங்குங்க அண்ணே. பிள்ளைகளை என்னோட மாமியார் வீட்டில் விட்டுட்டு அண்ணி, நீங்கள், நானுன்னு 3 பேருமா கடைக்கு போயிட்டு வருவோம். உதவிக்கு வேணும்னா தேவி அண்ணியையும் கூப்பிட்டுக்கலாம். சரி அழகா என்று மூத்தவன் கைபேசியை துண்டித்திட பேசியபடியே வெளியே வந்திருந்தான் ஆடவன். மனைவியை அழைத்து வருவதற்காக திரும்ப கணவனின் காலணிகளை கையில் ஏந்தியபடி வந்தாள் மீனாட்சி. அதை கண்டு பதற்றமடைந்தவன், என்னம்மா, எதுக்கு இப்படி செருப்பை கையில் தூக்கிட்டு வர்ற? வயிற்றுல பிள்ளையை வச்சுக்கிட்டு இதை செய்யலாமா என்றவாறே அதனை வாங்கி கீழே போட்டான். இதில் என்ன இருக்கு? பேசிக்கிட்டே வெளியே வந்துட்டீங்க. செருப்பு போடுறதுக்காக திரும்பி உள்ளே போகணும். அதனால நான் எடுத்துட்டு வந்தேன் என அவள் சமாதானம் உரைக்க, நானே போய் போட்டுக்க போகிறேன். நீ இதெல்லாம் செய்யாத மீனாட்சி. மனசு ஒரு நிமிஷம் ஆடி போச்சு என்றவன் மனைவியின் கைகளில் நீரூற்றி கழுவி தனது வேட்டியால் துடைத்து விட்டான். கணவனை பார்த்து புன்னகைத்தவள், சரி கிளம்புவோமா? மல்லி அண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நமக்காக. தலையசைத்தவன் வாகனத்தில் அமர்ந்து இயக்கிட, அண்ணி என அழைத்தபடி வந்தான் சூர்யா. இருவரும் கேள்வியாய் நோக்க, இந்த வார சனிக்கிழமை பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணிடலாமா அண்ணி? எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும். பண்ணிடு. ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவைப்படுற ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடு. அந்த பிள்ளைகளோட பேரண்ட்ஸை எல்லாம் நானே நேரில் மீட் பண்ணி பேசுகிறேன் என்றவள்
கணவனது பின்னால் ஏறி அமர அவர்களை பார்த்தபடி பள்ளியின் வாயிலில் நின்று இருந்தான் சூர்யா. மீனாட்சியின் வழிகாட்டுதலில் பாதியில் நிறுத்திய கல்லூரி படிப்பை முடித்து அத்தோடு ஆசிரியர் தகுதி தேர்வையும் எழுதி வெற்றி பெற்று தற்போது ஆதிக்குடிலின் பள்ளியில் முதல் ஆண் ஆசிரியராக பணியாற்றி வருகிறான். அழகன் தனது மனைவியோடு அடுத்த 20 நிமிடத்தில் இல்லத்தை அடைந்து இருந்தான். அழகம்மா மல்லியின் இல்லத்திற்கு செல்வதற்காக தயாராகி மகன் மற்றும் மருமகளின் வருகைக்காக காத்திருந்தார். விழா நாள். சகோதரர்கள் மூவர், அவர்களின் துணைவியர், பிள்ளைகள், ரேணுகா, சுதாகர், அவனின் பெற்றோர், மீனாட்சியின் பெற்றோர், கருணா, ரேவதி, குழலி அவரது கணவர், குடும்பத்தின் மூத்த பெண்மணிகளான பஞ்சவர்ணம், அழகம்மா என மொத்த பேரும் மல்லியின் வீட்டில் கூடியிருந்தனர். ஐயப்பனின் இல்லம் அளவானதுதான் என்பதால் வெளிப்பக்கம் இருந்த இடத்தில் பந்தலிட்டு உறவுகள் அமர்வதற்கு ஏற்பாடு செய்து இருந்தான். சுவாதியும் பூங்கொடியும் அத்தை முறையில் பூக்கள் நிறைந்த மஞ்சள் நீரை முதலில் சல்லடை வழியாக பிரியாவின் மீது ஊற்றி சடங்கை துவக்கி வைத்தனர். கருவுற்றிருக்கும் நிலையில் நீண்ட நேரம் நிற்க இயலாது என்பதால் இளைய மாமனின் மனைவியான மீனாட்சி அதன் பின்னர் இணைந்து கொண்டாள். நலங்கு வைக்க மாமன்களை அழைத்தனர். மூத்தவனான சிவா துணைவியுடன் இணைந்து மாலை அணிவித்து சந்தனம் குங்குமம் இட்டு பிரியாவிற்கு நலங்கு வைத்து பட்டுப்புடவை பண்ட பாத்திரங்களோடு 3 சவரனில் தங்கச் சங்கிலியை சீராய் செய்தான். அழகன் தாவணியோடு கண்ணிற்கு இடும் மை முதல் பொழுதுபோக்க விளையாடும் பல்லாங்குழி வரை வாங்கி வைத்து சிறுமியின் 2 கரங்களிற்கும் வளையல் செய்து அணிவித்தான். நடுமாமனான தயாளன் 1ற்கு 2 அவள் உடுத்துவது போல் வேலைப்பாடுகள் நிறைந்த சுடிதார்களை வாங்கி இனிப்பு, காரம், பல வகைகள், பேரீச்சை, கற்கண்டு, சர்க்கரை, கருப்பட்டி, வெல்லம் என அனைத்திற்கும் ஒவ்வொரு தட்டு வைத்து இறுதியாய் நகைப்பெட்டியை மனைவியிடம் கொடுத்தான். அழகம்மா, தயா, நகையை நீயே போட்டு விடுறது தானே, கொடிக்கிட்ட ஏன் தர்ற என வினவிட, நான் போடுறது சரியா இருக்காது பெரியம்மா, குட்டியோட அக்காதான் போடணும் என்று துணைவியை பார்த்தான். கொடி சிரித்து, பிரியா எழுந்துச்சு நெல்லு. எதுக்குக்கா? நெல்லுடினா ஏன், உன்னோட மாமா வாங்கிட்டு வந்தது வேணாமா? அதெப்படி வேணாம்னு சொல்லுவேன், என்ன கொலுசா என்று சிறுமி ஆர்வமாய் கேட்டிட பெட்டியில் இருந்து நீளமான சங்கிலியை எடுத்து தங்கையின் இடையை சுற்றி அணிவித்தாள் அவள். இதென்ன தம்பி, இடுப்புக்கு கொடி வாங்கி இருக்க என குழலி கேட்டிட, பிறந்தப்ப பேச்சுவார்த்தை இருந்திருந்தா முதல்ல இடுப்புக்கு கொடிதான அக்கா செஞ்சு போட்டிருப்பேன். இப்போ வளர்ந்துட்டா, வெள்ளியில் போட்டா நல்லாவா இருக்கும், அதான் தங்கத்தில் வாங்கியாச்சு. என்ன குட்டி, பிடிச்சிருக்கா என்று தமக்கை மகளிடம் வினவினான் தயாளன். தலையசைத்து சிரித்த பிரியா அதனை தொட்டு பார்த்து விட்டு கொடியின் கையை சுரண்டினாள். என்ன பிரி, வா என்று மூத்தவளை குனிய வைத்து, உன்கிட்ட இருக்கிறதும் இதே மாதிரியான சங்கிலி தானே என காதோரம் ரகசியமாய் வினவினாள். ஆமாம். அப்போ அது கவரிங் இல்லையா? கொடி சிரித்து, இல்லை, மாமா வாங்கி தந்ததா? அதான் கோவில் திருவிழாவில் நான் கேட்டப்ப அந்த மொழி முடிச்சியா? மூத்தவள் நாக்கை கடித்து கொள்ள, கேடிக்கா நீ. நான் இல்லை, அதோ அவன்தான் என கணவனை கை காட்டியவள், நீயும் சங்கிலி கேட்குறன்னு அப்பவே சொல்லிட்டேன், உடனே செய்ய சொல்லிட்டான். ஆனால் காரணம் இல்லாமல் தர முடியாதுல்ல, அதனால விசேஷம் வரைக்கும் வெயிட் பண்ணோம். எனக்கு இந்த செயின் ரொம்ப பிடிச்சிருக்கு, தேங்க்ஸ் மாமா என பிரியா தயாளனின் கைப்பற்றி உரைத்திட கனிவுடன் சிறுமியின் கன்னத்தில் தட்டி கொடுத்தான் மாமனானவன். சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் என்று ஐயப்பன் அழைக்க பிள்ளைகள் அனைவரையும் கவனிக்கும் பொறுப்பை அழகம்மாவும் பஞ்சவர்ணமும் ஏற்றுக்கொண்டனர். சிவாவின் மக்கள் சர்வேஷ், எழில்மதி, சுதாகரனின் மக்கள் நித்திலன், ஜெயஸ்ரீ, கருணாவின் மக்கள் கவிமொழி, சித்தார்த், தயாளனின் மகன் மகேந்திரன் என்கிற மித்ரன் என 1/2 டஜனிற்கும் அதிகமாயிருந்தனர் பிள்ளை செல்வங்கள். அதில் மூத்தவர்களான சர்வேஷும் நித்திலனும் தங்களின் அப்பத்தாக்களுடன் இணைந்து மற்ற இளையவர்களை பார்த்து கொண்டனர். உண்பதற்கு என்னென்ன வேண்டும் என்று கேட்டு தனது இலையில் பரிமாறிய தாய்மாமனான சிவாவை வியப்புடன் நோக்கிய பிரியா, அடடா, என்ன ஒரு ராஜ மரியாதை, பூ, ஸ்வீட்டு, எக்கச்சக்க புது ட்ரெஸ்ஸு, கழுத்து, கை, இடுப்புன்னு ஒவ்வொன்றுக்கும் நகை, இப்படி வெரைட்டியாக சாப்பாடு வேற, வாழ்வு தான் எனக்கு. இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே வயசுக்கு வந்திருப்பேனே என குதூகலத்துடன் உரைக்க, எல்லாம் இன்னைக்கு ஒரு நாளைக்குத்தான், 4 நாளில் முதுகில் அடித்து உன்னை ஸ்கூலுக்கு பற்றி விட்டுடுவோம் என்று சிறுமியின் கொண்டாட்ட மனநிலைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் குழலி. அவள் முகம் சுருக்கி பெரிய அன்னையை பார்க்க மற்ற அனைவரும் சிரித்தனர். உனக்கு வேணுங்கிறதை செய்யத்தான் நான் இருக்கேன்ல, பெரியம்மா சொல்கிறதுக்கெல்லாம் வருத்தப்படலாமா என சிறுமியின் அருகே சென்று அழகன் சமாதானம் உரைத்தான். அதான, நீ இருக்கிறப்ப என்ன குறை எனக்கு,
அப்புறம் மாமா, நான் டாக்டர் ஆகிறதுன்னு முடிவு செஞ்சுட்டேன். ஸோ நீ சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு பூஜையை போட்டு கட்ட ஆரம்பிச்சிடு என்று அவள் மொழிய, தமக்கை மகளின் தலையை கனிவுடன் வருடி விட்டவனின் அடுத்த இலக்கு ஆதிக்குடிலிற்கான மருத்துவமனையை நோக்கி நகர்ந்தது. விக்ரமும் முருகனும் இணைந்து விழா நிகழ்வுகளை புகைப்படமாகவும் காணொளியாகவும் பதிவு செய்திட அங்கு நாயகனாய் நின்று அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்தான் அழகன். சற்று தள்ளி அமர்ந்து அந்த நாயகனை மன்னவனாய் தனது மனதில் வடித்து கொண்டிருந்தாள் செல்வ மீனாட்சி. முற்றும். கதை முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் இந்த மன்னவனை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இவ்வளோ தூரம் அமைதியாக கதையை பொறுமையாக கேட்டதுக்கும் வாசித்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே போல் என்னோடய மற்ற கதைகளுக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் செஞ்சு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க முடியும். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க கமெண்ட்ஸில். தேங்க்யூ.